மேஷ ராசிக்கு வந்து வேலை ஸ்தானம் 10ஆம் வீடு வந்து குரு பார்த்துட்டு இருக்காரு. அதனால் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. வேலையில் வந்து ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். மெயினாக வெளிநாடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, எங்கள் பிரான்ச் வெளிநாட்டில் இல்லைன்னா வெளி மாநிலமாவது போகலாம், இல்லை வெளி ஊராவது போகலாம். எதுவுமே இல்லை, எங்கள் ஒரு சின்ன ஊர் உள்ள தான் இருக்குன்னா ஒரு இன்னொரு பிரான்ச் இருக்கணும், பக்கத்து தெருவில் ஆஃபீஸ் இருக்கணும், அதுக்காவது போயிட்டு வாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இடம் கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் ஒரு வேலை உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறுவீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி தான் உங்களுக்கு. ஐயோ என்ன அங்கே போக சொல்கிறாங்கன்னே, அவனை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, நீங்களே போங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. அதே மாதிரி 12ஆம் வீடும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. அது நல்லா பார்த்துக்கோங்க. கையில் காசும் வரும், அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 12ல் சனி பகவானும் இருக்கார், குருவும் பார்க்குறாரு. அப்படின்னா இந்த சனி பகவான்னா பிரச்சனை வரும், சரிங்களா? ஆனால் குரு பகவான் பார்க்கறதுனால சரியாகும். எப்படின்னா செலவு வரும், சுப செலவாக மாறும். அது உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் நேரம் நல்லா இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நேரம் நல்லா இருக்குது, படிக்கிற பசங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கும் நேரம் நல்லா இருக்குது. அதனால் பணம் வருதை வந்து இந்த நல்ல விஷயத்தில் போட்டுட்டிங்கன்னா சுப செலவாக மாறிடும், உங்களுக்கு அது சக்ஸஸாக கொடுக்கும். ஸோ மேஷ ராசிக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்குது. இதை எவ்வளவு நல்லா பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோங்க.